ஒரு வழியா ஜனநாயகன் திரைப்படம் வந்து வெளியாகி சக்க போட்டுட்டு இருக்கு. எல்லாருமே செலிப்ரேஷன்ல வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் செலிப்ரேஷன் அப்படின்றதுக்கு மாதிரி வந்து ஒரு உதாரணமா இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் ஜனநாயகன் வந்து கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு அப்புறமா ரிலீஸ் ஆயிருக்கு. இதனால இந்த படத்தை பார்க்கறதுக்கு எல்லாரும் ரொம்பவே ஆவலா இருந்தாங்க. 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 6 மாசமா இந்த படம் வந்து அப்போ வருமா இப்போ வருமா அப்படின்னு எல்லாருமே எதிர்நோக்கி காத்துட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர்லாம் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க, எங்க அண்ணன் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு உண்மையான பொங்கல் கொண்டாட்டமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பொங்கல் கொண்டாட்டத்தை இன்னைக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பட்டாசு வெடிக்கிறது, இன்னொரு பக்கம் வந்து மேலதாளம் வச்சு அதுக்கு வைப் பண்றது, டான்ஸ் ஆடுறது, பாலாபிஷேகம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல வந்து செலிப்ரேஷன் வந்து போய்கிட்டு இருக்குது. இதுல நிறைய பேர் வந்து காலேஜை கட்டடிச்சுட்டு படம் பார்க்க போனவங்களும் இருக்கிறாங்க. இதுல நிறைய பேர் வந்து வேலைக்கு ஃபேக்கா லீவு போட்டுட்டு படம் பார்க்க போனவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து விஜய் அவர்களுடைய படத்தை பார்க்கறதுக்கு அத்தனை பேர் வந்து ஆவலா இருந்து அந்த ஒரு செலிப்ரேஷனுக்காக அந்த ஒரு மூமெண்ட்டுக்காக காத்திருந்து படத்தையும் பார்த்துட்டாங்க. வேற லெவல்ல வந்து வைப் தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஒரு சில இடங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்தாலும் ஒரு சில இடங்கள்ல வந்து நல்ல ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு படம் பார்க்கறதுங்கிறது, அதுவும் பிடிச்ச நடிகரோட படம் பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு தனி சுகம் இருக்கும். ஸோ அந்த வகையில இந்த ஒரு படம் வந்து ஒரு ஸ்பெஷல் கூட சொல்லலாம். எமோஷனல் கனெக்ட். அதுக்கப்புறமா வந்து இதுக்கப்புறமா விஜய் அவர்களை வந்து பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்க முடியாது, அவர் புதுசா நடிக்கக்கூடிய படங்களை பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணங்கள்னாலேயே இந்த படத்தை வந்து பார்க்கறதுக்கு நிறைய பேர் ஆவலா இருந்தாங்க. அவருடைய ரசிகர்கள் மட்டுமே இல்லாம மற்ற நடிகர்களோட ரசிகர்களுமே இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஆவலா இருந்தாங்க. ஃபைனலா இந்த படம் வந்து ஜூலை 23 இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு வைப் தான் சொல்லணும். இந்த செலிப்ரேஷன் வந்து திருவிழா மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு கூட அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு அமைச்சர் கூட, இல்லப்பா செலிப்ரேஷனுங்கிறது வந்து அந்த ஒரு 3 மணி நேரத்துக்கு மட்டும் நாங்களாவே இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ செலிப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பஞ்சமே கிடையாது. இருந்தாலும் இந்த ஒரு சின்ன சின்ன தவறுகளுமே நடக்கத்தான் செய்யுது. ஏன்னா ஓவரா அத்துமீறி பண்றது, அதுக்கப்புறம் வந்து செலிப்ரேஷன் அப்படிங்கிறத பேர்ல வந்து பொதுமக்களுக்கு இடையூறு பண்றது, அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுமே நடந்ததான் செஞ்சுது. இந்த படம் வந்து ஒரு பக்கம் லீக் ஆகி நிறைய பேர் பார்த்தா கூட தியேட்டர்ல போய் பார்த்த ஃபீல் இருக்காது அப்படின்னு சொன்னவங்களும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. இந்த படத்துக்கு இவ்வளோ ஒரு ஹைப் இருக்க காரணம் என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சியில தேர்தலில் நின்று ஜெயிச்சு முதலமைச்சரா இன்னைக்கு பதவி வகிச்சுட்டாரு. ஸோ ஒரு கொஞ்ச நாட்கள்லயே வந்து ஒரு முதலமைச்சரா பதவி வகிச்சுட்டாரு. ஸோ இது ஒரு பக்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இல்லாம ஒட்டுமொத்த ஸ்டேட்டுமே இந்த ஒரு படத்தை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆவலா இருக்காங்க. முக்கியமான காரணம் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய படம் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் தான். இது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷல் தான். ஸோ இதுக்கு இடையில இந்த படத்தில் நடிச்ச நடிகர்கள், அதாவது விஜய் முதற்கொண்டு இந்த படத்தில் நடிச்ச நடிகர்கள், நடிகைகள் இவங்களுக்கு வந்து எவ்வளவு சம்பளம் கொடுத்திருக்காங்க, அந்த இயக்குனருக்கு எவ்வளவு சம்பளம், இசையமைப்பாளர் அனிருத்துக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்ற தகவல் வந்து வெளியாகி இருக்கு. பொதுவா விஜய் அவர்கள் வந்து இவ்வளவுதான் சம்பளம் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே கோடிகள்ல தான் வாங்குவார். அதுவும் சாதாரணலாம் இல்லப்பா, ஒரு 100 கோடி 200 கோடின்னு வாங்குற ஒரு பெரிய ஆளு. ஸோ அதனால அவருடைய சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுல வந்து நடிகைகள் பூஜா ஹெக்டே, பிரகாஷ் ராஜ் அவர்கள், அதுக்கப்புறமா மவிதா பைஜு, வினோத் இவங்களுக்குலாம் எவ்வளவு சம்பளம் கொடுத்திருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. இதுல ஒரே ஒரு நடிகைக்கு மட்டும் தான் ரொம்பவே கம்மியா இருக்கு. மற்ற எல்லாத்துக்குமே கோடி கணக்குல தான் கொடுத்திருக்காங்க. ஒரே ஒரு நடிகைக்கு மட்டும் தான் கம்மியா கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த நடிகை யாரு, அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம், மற்ற நடிகர்களுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். ஜனநாயகன் படத்தோட எதிர்பார்ப்புங்கிறது இன்னைக்கு நேத்து வந்தது கிடையாது. அதாவது விஜய் அவர்கள் வந்து நான் இதுதான் என்னோட கடைசி படம் அறிவிச்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு டைம்ல இருந்தே வந்து ஒரு இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. கடந்த ஜனவரி 9ஆம் தேதியே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகதா அறிவிச்சிருந்தாங்க, இந்த பொங்கல் பண்டிகை முன்னிட்டு. ஆனா கடைசி நேரத்துல சான்றிதழ் கொடுக்காதனால படம் வந்து ரிலீஸ் பண்ண முடியல. ஸோ இழுபறி இருந்துச்சு. அதுக்கப்புறமா அது எலெக்ஷன், அதுக்கப்புறம் பிரச்சாரம், தேர்தல் ரிசல்ட்டு, அப்புறம் முதலமைச்சரா பதவி வகிக்கிறது, இப்படின்னு வந்து ஒரு நெடுந்தொடர் மாதிரி இது போயிட்டே இருந்துச்சு. எப்போ வரும் எப்போ வரும். ஒரு சில பேர்லாம், எப்பா நீங்க எப்போ போடுறீங்களோ போங்கப்பா, எப்போ வந்து சான்றிதழ் கொடுக்குறீங்களோ கொடுங்க, நாங்க படம் வந்த அன்னைக்கு பார்த்துக்கிறோம்ப்பா, எங்களுக்கு அந்த டென்ஷனை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு விலகவே செஞ்சுட்டாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்துல ஃபைனலா ஜூலை 23ஆம் தேதி வந்து படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க படக்குழுவினர். இதை கேட்டு எல்லாருமே வந்து ரொம்பவே ஷாக் ஆனாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறப்பவும் ரொம்பவே அதிகாரப்பூர்வமாக தான் அறிவிச்சிருந்தாங்க.
ஆனால் ஃபைனலில் ரிலீஸ் பண்ண முடியல. ஸோ அதே மாதிரி இதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்லாம் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்ததுனால மறுபடியும் ஜூலை 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து நீங்கள் கடைசி நிமிஷத்தில் பின்தள்ளி வச்சிங்கன்னா எங்களால் தாங்கிக்க முடியாது. ஏன்னா நாங்கள் நிறைய வந்து இதுக்காக வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகிட்டோம். அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆவலாகிட்டோம். ஒருவேளை நீங்கள் வந்து பேக் அடிச்சிங்கன்னா அந்த ஏமாற்றம் எங்களால் தாங்கிக்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு இந்த டேட்டை மட்டும் மாற்றிடாதீங்கப்பா அப்படின்லாம் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு டிக்கெட்டு கிடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. டிக்கெட் கிடைச்ச உடனேயே எங்களோட தலைவரை தரிசனத்தை பார்க்க போகிறோம். அந்த இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்குது. எங்கள் தலைவரோட தரிசனம் கிடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது அப்படின்னு தங்களோட அன்பை அந்த ஸ்டேட்டஸ் மூலமாகவும் இந்த ரீல்ஸ் மூலமாகவும் ஸ்டோரிஸ் மூலமும் வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த படத்துக்கான வரவேற்பு பெரிய அளவில் இருக்குது. இந்த படத்துக்கான கதை இது தாண்டி ஒரு எமோஷனல் கனெக்ட் தான் சொல்லணும். ஏன்னா இந்த சின்ன வயசுல இருந்து நாங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு நடிகர் இதுக்கப்புறம் நடிக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறத எங்களால் தாங்கிக்க முடியல. அவர் வந்து இப்போ ஒரு முதலமைச்சராக பெரிய பொறுப்பில் இருக்கார். பட் இருந்தாலும் ஒரு நடிகராக நாங்கள் அவரை பார்த்து நிறைய ரசிச்சிருக்கோம். அவருடைய டைலாக்காக இருக்கட்டும், அவருடைய சிரிப்பாக இருக்கட்டும், அவருடைய டான்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சிருக்கும். ஸோ அந்த ஒரு மொமெண்ட் வந்து இதுக்கப்புறம் இருக்காது. பழைய படங்கள் வந்து தேட்டரில் ரீரிலீஸ் பண்ணாலுமே ஸோ புதுசாக கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து இருக்காது. ஸோ நான் அதை பார்த்து ரசிப்போம். கண்டிப்பாக ரசிக்காமல் இருக்க மாட்டோம். ஆனால் அந்த புதுசுக்கான ஒரு இந்த விஷயம் இருக்காது. ஸோ அதனால இந்த படத்தை எப்படியா இருந்தாலும் நாங்கள் பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம், வேற லெவலில் கொண்டாடி தீர்ப்போம் அப்படின்னாங்க. ஸோ அந்த ஒரு கொண்டாட்டம் தான் இன்னைக்கு நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். ஃபைனலாக வந்து ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படம் வந்து கண்டிப்பாக மாபெரும் வெற்றி அடையும். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 7000 8000 திரையரங்குகளில் வெளியாகுது இந்தியா உட்பட. இது வெளிநாடுகள்லையுமே இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியாகி இருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் செலிப்ரேஷனுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. நிறைய நடிகர்கள் போய் பார்த்துருக்காங்க, நடிகைகள் போய் பார்த்துருக்காங்க. இதுக்கு இடையே இந்த ஒரு படத்தில் நடித்த நடிகர்களுக்கான சம்பளம் எவ்வளவு அப்படின்ற தகவல் வந்து வெளியாகி இருக்கு. இதுல விஜய் அவர்களுடைய சம்பளத்தை கடைசி பார்க்கலாம். ஏன்னா இவருக்கான சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த படத்தை இயக்கிய வினோத் அவர்களுக்கு எவ்வளவு சம்பளமா கொடுத்திருக்காங்க அப்படின்னா 15 கோடி ரூபாய் வந்து சம்பளமா கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறமா இசையமைப்பாளர் அனிருத் தான் இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருந்தாரு. ஸோ இவருக்கான சம்பளம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து 10 கோடி ரூபாய் சம்பளமா கொடுத்திருக்காங்க. இதுல ஹீரோயினை நடிச்ச நம்மளுடைய பூஜா ஹெக்டே அவர்களுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக இவங்களுக்கு 6 கோடி ரூபாய் சம்பளமா கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறமா நடிகர் பாபி தியோல் அவர்களுக்கு வந்து எவ்வளவு சம்பளமா கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் சம்பளமா கொடுத்திருக்காங்க. இதுல நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு வந்து சம்பளமா எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருக்கு இந்த படத்துல சம்பளமா 3 கோடி ரூபாய் சம்பளமா கொடுத்திருக்காங்க. இதுல வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களுமே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துல இவருக்கு சம்பளமா வந்து 1.5 கோடி ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு நடிகை சொல்லியிருந்தோம். ஸோ அந்த நடிகை யாருன்னு கடைசியை பார்த்துலாம். இதுல விஜய் அவர்களுடைய சம்பளம் எவ்வளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 275 கோடி ரூபாய் வந்து சம்பளமா வாங்கியிருக்காரு. 275 கோடி ரூபாய் வந்து ஜனநாயகன் படத்துக்காக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு சம்பளமா கொடுத்திருக்காங்க. கடைசியா மமிதா பைஜு அவர்களுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மமிதா பைஜு அவர்களுக்கு தான் இதுல இருக்கிறதுலேயே ரொம்பவே கம்மியான சேலரி 75 லட்சம் ரூபாய் வந்து சம்பளமா கொடுத்திருக்காங்களாம். எல்லாருக்குமே வந்து கோடி கணக்கில் கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கு மட்டும்தான் லட்சக்கணக்கில் 75 லட்சம் ரூபாய் வந்து சம்பளமா கொடுத்திருக்காங்க. அதாவது 75 லட்சம் அப்படிங்கிறது கம்மியான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது. அதுவும் மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் தான். ஆனா மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க கம்மியா வாங்கியிருக்காங்க. ஸோ அதனாலதான் கம்மியான சேலரி அப்படின்னு சொல்றாங்க. பட் மற்றபடி அந்த பண வயசு அந்த ஒரு மதிப்பு வயசு பார்க்கும்போது எல்லாமே வேற லெவல் அமௌண்ட் தான். இப்படி இப்போ இந்த சம்பள விவரங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு சில நடிகர்களோட அந்த மார்க்கெட் பொறுத்து தான் வந்து நிர்ணயிக்கப்படும். இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஒரு முன்னணி ஸ்டார் தான். ஸோ அவருக்கான அந்த ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல இருந்து அதிகமாக தான் இருக்கு. 100 கோடி 50 கோடி 100 கோடி அப்புறம் 150 கோடி அப்படின்னு தான் படிப்படியாக உயர்த்தி வந்தாரு. ஸோ இந்த படத்துல 225 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுல பூஜா ஹெக்டே அவர்களை பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு முன்னணி நடிகையா இருக்காங்க. ஸோ படிப்படியா இவங்களோட சம்பளம் வந்து கணிசமாக உயர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 6 கோடி ரூபாய் அப்படிங்கிறது அவங்களுமே கம்மியான பட்ஜெட்ல இருந்து தான் இப்போ அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க. ஸோ அந்த வரிசையில் வந்து பிரகாஷ் ராஜ் அவர்களுக்காக இருக்கட்டும், மற்ற இசையமைப்பாளர் நம்மளுடைய அனிருத் அவர்களுக்காக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே வந்து படிப்படியாக தான் சம்பளம் உயர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வரிசையில் மமிதா பைஜு அவர்கள் வந்து இப்போ வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு நடிகை. ஸோ இவங்க வந்து இப்போ நிறைய படங்களை தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கான சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு சம்பளம் வாங்குறதுக்கு அவங்க ஆரம்பத்திலிருந்து கம்மியாக தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ படிப்படியாக தான் இவங்களுக்கு இந்த சம்பளம் வந்திருக்கு. இவங்க வந்து அடுத்தடுத்து படங்கள் நடிக்கிறதுனால இவங்களுமே இன்னும் வரக்கூடிய காலங்களில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகையை மாறுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு விதமான மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ஒரு பக்கம் இந்த படம் வந்து வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றுட்டு வருது. செலிப்ரேஷனுமே ஒரு பக்கம் நல்லா போய்கிட்டு இருக்கு.
இன்னொரு பக்கம் வந்து ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய சிக்மா படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது? ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவருடைய பையன் வந்து சிக்மா படத்தை இயக்கியிருக்காரு. அவருடைய முதல் படம் தான் இந்த படம். இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்புமே மிகப்பெரிய அளவுல இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து கடைசியா அந்த அவருடைய தலைமுறை வந்து முடிஞ்சு சினிமாவுக்கு வந்து ஒரு எண்ட் கார்ட் போடுறாங்க. ஸோ அடுத்த தலைமுறை விஜய் அவர்களுடைய பையன் ஜேசன் சஞ்சய் வந்து புதுசா சினிமாக்குள்ள கால் பதிக்க போறாரு. ஸோ இந்த 2மே ஒரே டைம்ல நடக்கிறதுனால இன்னுமே கொஞ்சம் எதிர்பார்ப்பு பெரிய அளவுல இருக்குது. ஸோ சிக்மா படம் வெளியாகி அவருடைய இயக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்குமே விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா காத்து ரசிச்சு என்ஜாய் பண்ணி வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்ற கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஜனநாயகன் படத்த பார்த்துட்டீங்களா? இந்த செலிப்ரேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலப்பா, நான் இந்த டேட்ல தான் போக போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, எந்த அளவுக்கு இந்த படத்த பார்க்கறதுக்கு ஆவலா இருக்கீங்க? அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து படங்கள் நடிக்க போறது இல்லன்னு சொல்லிட்டாரு. ஸோ அத பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? உங்களுக்கு அது எந்த அளவுக்கு வருத்தமா இருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.